ஊருக்கு அவல் பொறி. அஞ்சரப்பேட்டை. வணக்கம்மா. வணக்கம். அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில இருந்து உங்க ஊருக்கு வந்திருக்கேன். வாங்க. டெய்லி பாப்பீங்களா அஞ்சரைப்பட்டி? டெய்லி பாப்போம். பிடிச்சிருக்கா? நல்ல ப்ரோகிராம் பிடிச்சிருக்கு. அதுல வரதெல்லாம் செஞ்சு பாப்பீங்களா? செய்வோம். செஞ்சு பாத்திருக்கேன். செஞ்சு பாத்திருக்கீங்க? ஆமா. உங்க பேர் என்ன சொல்லவே இல்லையா? என் பேர் சங்கரி. சங்கரி. ஆமா. சொந்த ஊரு? சொந்த ஊர் மதுரை. மதுரையா? ஆமா. மதுரையில இருந்து மதுராந்தா வந்திருக்கோம். சரி, ஓகே. அண்ட் நீங்க என்ன சமையல் கை தேர்ந்தவரா? ஓரளவுக்கு செய்வேன். ஓரளவுக்கு செய்வீங்க. ஆமா. இன்னைக்கு உங்க வீட்டு தேடி வந்திருக்கேன். எனக்கா என்ன செஞ்சு காட்ட போறீங்க? திடீர்னு நீங்க வந்து கேக்குறீங்க. நாங்க இப்படிதான் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுவோம். இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சது வீட்டுல இருக்கக்கூடியத வச்சு ஏதாவது செஞ்சு காமிக்க முடியுமா? வாழைத்தண்டு தோசை. அப்புறம் அப்புறம் கேரட் அல்வா பண்ணுவோம். இஞ்சி அல்வா. மெனு கார்டு வச்சிருக்கீங்களா கையில? டக்கு டக்குன்னு அடிக்கிறீங்க. சரி, இதுல எது? கோசு உருண்டை. என்னது? கோசுல உருண்டை. முட்டைக்கோசு. அதுல முட்டைக்கோசு அப்படியே மாவுல முக்கி போட்டுறதா? அதுக்கு நிறைய ஐட்டங்கள்லாம் சேர்த்தாதான் வரும். எப்படி செய்யறது முட்டைக்கோசு உருண்டை? கோசு, கடலைப்பருப்பு, கடலை மாவு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே பொடிசா கட் பண்ணி போட்டு இந்த மாவு கூட கலந்து அப்படி உருண்டையா ஊற்றி எண்ணெயில போட்டு எடுக்கும். இது ஓகே. ஸ்வீட்ல? ஸ்வீட்ல வந்து லட்டு போடுவேன், கேரட் அல்வா, கோதுமை அல்வா கிண்டுவோம், இஞ்சி அல்வா பண்ணுவோம். ஸ்வீட்னு சொல்லிட்டு இஞ்சி அல்வான்றீங்க. இஞ்சி காரமா இருக்காதா? காரம் இனிப்பு எல்லாம் கலந்து இருக்கும். அது வந்து சுருன்னு இருக்குமா? ஆமா, டேஸ்டியாவும் இருக்கும். சரி, இதுல இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம அஞ்சரைப்பட்டி நேயர்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்றதுன்னா எதுவா இருக்கும் உங்களோட இந்த மெனுல? இஞ்சி அல்வா செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த இஞ்சி அல்வா உடனே செஞ்சு காமிக்க முடியல? செய்யலாம். ஒரு 1/2 hour ஊற வைக்க வேண்டியது இதுவும் இருக்குது. எல்லாம் ஊற வைக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ருசியா இருக்கும்போது அதுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணலாம். ஊற வைங்க, பொறுமையா இருந்து செஞ்சு நான் சாப்பிடுறேன். 1/2 hour ஆகும். இந்த கசகசா 1/2 hour ஊறினா போதும். ஆமா, 1/2 hour. மத்ததெல்லாம் வீட்டுல ரெடியா இருக்கா? மத்ததெல்லாம் இருக்கு. என்னென்னலாம் தேவை? இஞ்சி, முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம், வெல்லம், கசகசா, ஏலக்காய், நெய். இஞ்சி அல்வா செய்ய போறோம்னு சொன்னீங்க, என்னென்னலாம் தேவைன்னு சொன்னீங்க. ஆனா இந்த இஞ்சி அல்வா செய்யறதுக்கு அடுப்பே காணாம வெறும் மிக்ஸி மட்டும் வச்சிருக்கீங்க. அதுல எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு குக்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் அடுப்பே வரப்போகுது. ஆமா. இஞ்சி அல்வா செய்யறப்ப கொஞ்சம் நல்லா காரசாரமா பேச வேண்டாமா? என்ன நல்லா சவுண்டா பேசணும், சரியா? சரி. இந்த இஞ்சி அல்வா எப்படி சாப்பிட்டா டைஜஷன் ஆயிருமா? நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாவும் இருக்கும், ஜீரணமாகும். அப்படியா? ஆமா. இது சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா? எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரி, இந்த இஞ்சி அல்வா செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே கிளறிட முடியாது இல்லையா? எதை அரைக்கணும், எதை வதக்கணும் அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாக்குற மக்களுக்கு. இஞ்சி முதல்ல சாறு எடுத்துட்டு கசகசாவும் பேரிச்சம்பழமும் கூட போட்டு அரைக்கணும். சரி, இப்ப இந்த கசகசா தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்களா, என்ன பண்றீங்க? அது ஊற வச்சாதான் அரைக்கும். இதான் அந்த 1/2 மணி நேரம் ஊறுறது. ஆமா. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இஞ்சி சாறு எடுத்து. இஞ்சியே சாறு எடுக்க போறோம். ஆமா, இஞ்சி சாறு எடுக்கணும். அவ்வளவுதானா? ஆமா. இப்போதைக்கு வேற எதுவும் போட தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி விடணும். இன்னும் தண்ணி தேவை? ஆமா, இன்னும் கொஞ்சம். ஆமா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நைஸா அரைச்சிடணும். ஆமா, நைஸா அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். ஓ, இதை வடிகட்டி எடுக்க போறோம். ஆமா. இஞ்சி அல்வா யாரு உங்களோட கண்டுபிடிப்பா? ஆமா. இல்ல உங்க அம்மா இல்ல தங்கச்சி அக்கா யாராவது? எங்க மாமியார் செய்வாங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் காரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி. இப்போ இதை இதுல விட்டுட்டு கசகசாவும் பேரிச்சம்பழத்தையும் கூட போட்டு சாரோட அரைக்கணும். திருப்பி தண்ணி தேவைப்படாது. இன்னும் தண்ணி தேவை. என்ன கசகசா? இந்த கசகசா இவ்வளவு போதுமா? இந்த குவான்டிட்டி போதும். சரி, ஓகே. ஆனா இது 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும் முன்னாடி. கசகசா குளிமைங்கிறதுனால கம்மியா சேர்த்து. குளிர்ச்சின்றது. ஆமா. சரி சரி. அப்புறம் இதை சாப்பிட்டு சளி பிடிச்சிருன்னு வச்சுக்கோங்க. அதுக்குதான் இஞ்சி. இந்த குளிர்ச்சி ஈக்குவல் பண்றதுக்கு. ஆமா. சரி சரி. இஞ்சி வாசனை பயங்கர தூக்கலா இருக்கு. ஓகே, இப்பவே எனக்கு இந்த அல்வா ஃபிளேவர் கிடைக்குது.
அல்வா ஃபிளேவர்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த இது அல்வா எப்படி வரும்ன்றது இப்பதான் எனக்கு ஐடியா கிடைச்சிருக்கு. சரி, இப்ப இந்த இஞ்சி, கசகசா, பேரிச்சம்பழம் 3 ஏதாவது அளவு இருக்கா? எவ்வளவு எடுக்கணும்னு சொல்லிட்டு? ஆமா, ஒரு கப் 100 கிராம் இஞ்சி எடுத்தா 20 பேரிச்சம்பழம் போடணும். கசகசா 2 ஸ்பூன், டீஸ்பூன் அளவு. ஆமா. சரி, ஓகே, எடுத்துக்கோங்க. பாருங்க, இன்னும் அரைக்கணுமானே? போதுமா? பட் இப்போ கொஞ்சம் திக்கா இருக்குல்ல பேரிச்சம்பழம் போட்டோன்னே. ஆமா, ஆனா இந்த திக்னஸ் தான் வேணும் நமக்கு. ஆமா, இன்னும் வெல்லம் வந்து தண்ணி விட்டு கலக்கும்போது இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். ஓஹோ, சரி சரி. இப்போ இதை வடிகட்டணுமா? இல்ல, இப்படியே கிண்ட வேண்டியது. இப்படியே கிண்ட வேண்டியதான். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? வெல்லம் பால் தட்டி எடுக்கும். அப்ப அதுக்கு அடுப்பு தேவை. சூப்பர். அப்ப மிக்ஸி வேலை முடிஞ்சது. டாடா பாய் சொல்லி இறக்கி வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இப்ப இந்த அடுப்பு வச்சுட்டு சும்மா சுள்ளரி நல்லா இப்ப செய்ய ஆரம்பிப்போம். அடுப்பு வந்துருச்சு, கடாய் காய வச்சிட்டீங்க. வெல்லம் பாகு எடுக்க போறோம் இல்லையா? ஆமா, வெல்லம் கொடுங்க. இவ்வளவு வெல்லம் தேவைப்படுமா? 2 கப்பு. 100 கிராம் இஞ்சிக்கு 2 கப் வெல்லம். 2 கப்பு வெல்லம். சரி, இந்த பாதை காய்ச்சறதுக்குள்ள வந்ததுல இருந்து நானும் கேட்கணும்னு நினைச்சேன். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லவே இல்லையே. நல்லா சிரிக்கிறீங்க நீங்க, அருமையான சிரிப்பு. உங்க கணவர் என்ன பண்றாரு? ஹோட்டல் வச்சிருக்காங்க. அப்படியா? அதுதான் உங்களோட இந்த மெனுக்கு காரணமா? இதே செஞ்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பழகினதுனாலதான் அந்த ஹோட்டல் வைக்கணுங்கிற ஐடியா வந்தது. யாருக்கு? அவர் செஞ்சு கொடுத்தா இல்ல நீங்க அவருக்கு செஞ்சு கொடுத்தா? நாங்க அவர் 2 பேரும் சேர்ந்து செய்யறதுதான். அப்படியா? ஆனா கேட்டா அவரை கேட்டா தெரிஞ்சிரு யாரு வீட்டுல சமையல்ல. சரி, ஓகே. இங்க மதுராந்தகத்துல வச்சிருக்கீங்க? ஆமா. சரி, எத்தனை பசங்க? ஒரே பையன். என்ன பண்றாரு? கேட்டரிங் ஃபீல்ட்ல இருக்கான். ஓ, சூப்பர். அப்ப குடும்பத்துல எல்லாருக்குமே சமையல் தெரியும். ஆமா. சரி, ஓகே. நல்லா பண்ணுவான் எங்க பையனும். உங்களோட வா? என்னோட சூப்பரா செய்வான். சரி சரி சரி, அருமை. இது யாரு? அப்ப இஞ்சி அல்வா யாரு சொல்லி கொடுத்தான்னு சொன்னீங்க? உங்களோட மாமியார். குடும்பத்துல எல்லாருக்குமே சமையல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. எல்லாரும் நல்லா செய்வோம். சரி, ஓகே. பாகு காஞ்சது போதுமா? இந்த இறக்கிடலாம். அவ்வளவுதானா? ஆமா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? அத வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டு இந்த பேஸ்ட் அதையும் ஒண்ணா விட்டு கிளறணும். ஓகே. அடுத்து இந்த பாகு ஊத்திப்போம். ஓகே. நெய்யோட ஊத்திக்கணுமா? நெய்யிலே ஊத்தி. அடுத்து அந்த பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஊத்தி. ஆமா, பேரிச்சம்பழம், கசகசா, இஞ்சி. சோ இதுல வந்து எல்லாமே உடம்புக்கு நல்லது இல்ல? ஆமா, இஞ்சி நல்லது, பேரிச்சம்பழம் நல்ல அயன் உள்ளது. ஆமா, ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பேரிச்சம்பழம். ஆமா. சரி, அப்புறம் வெல்லம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெல்லம் நல்லது. கசகசா வந்து குளிர்ச்சி. அதனால இதுல தீங்குன்றது எதுவுமே கிடையாது. முந்திரி பருப்பு சத்தான ஒரு உணவு, நல்ல கொலஸ்ட்ரால் தரக்கூடியது. சூப்பர். சும்மா எவ்வளவு நேரம் அந்த திரண்டு வரும்? எவ்வளவு நேரத்துல வரும்? 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் ஆகும். ஓகே. இப்ப இந்த அல்வாவானது நல்லா நீட்டா வந்து திரண்டு வரதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க ஒரு பாட்டு பாட போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு பாட போறீங்க? பாட்டெல்லாம் தெரியாது அவ்வளவு தூரம். ஆனா நல்லா இருக்கு உங்க குரல். பாடலாமே நீங்க? ஏதாவது சாமி பாட்டு இல்ல ஏதாவது சினிமா பாட்டு? ஆனா பாடணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு, கரெக்டா? எங்க குரல் அவ்வளவு தூரம் நல்லா இருக்காதுங்க. எங்க குரல் மட்டும் நல்லாவா இருக்கு? எங்களுக்காக இந்த இஞ்சி அல்வா சீக்கிரம் ரெடி ஆகணுன்றதுக்காக என்ன பாட்டு? அம்மன் பாட்டு பாடுங்க. அம்மா அருள் பூரி பத்மாவதி, ஆதி தேவியே பத்மாவதி, அன்னை உனதடி சரணமடைந்தோம், ஆதரிப்பாய் என்று நம்பி வந்தோம். காஞ்சிபுரத்தினிலே காமாட்சி, கலை மதுரையிலே மீனாட்சி, அம்மா அருள் பூரி பத்மாவதி, ஆதி தேவியே பத்மாவதி. உங்களோட பொழுதுபோக்குலாம் பாட்டு பாடிட்டே சமைக்கிறதானா? ஓரளவுக்கு சாமி பாட்டு தான் பாடுவேன். இல்ல என்ன பண்ணுவீங்க பொழுது போறதுக்கு வீட்டுல இருக்கும்போது? கணவருக்கு ஹோட்டல்ல போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆமா. ஆமா. சரி, வேற ஏதாவது உங்களுக்கு வேற என்ன ஹாபிஸ்? டிவி பாப்பீங்க? வேற டிவி ப்ரோக்ராம் இருந்தா, சமையல் ப்ரோக்ராம் இருந்தா பாப்பேன். சாயந்தர நேரத்துல பக்தி பாட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா கேட்டுப்பேன், அவ்வளவுதான். சூப்பருங்க. டிவில வேற சீரியல்லாம் எதுவும் பாக்குறது இல்ல. நான் சொன்னேன்ல, நீங்க பாடினாலே இஞ்சி அல்வா ரெடி ஆயிடும். ரெடி ஆயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு few minutes ஆகுமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம். சரி, இப்போ இந்த அல்வா திரண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க.
அதான் நீங்களும் விடாம பொறுமை கொஞ்சம் கூட குறையாம கிண்டிட்டீங்க. அதுவும் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு போல. சூப்பர். நானும் ரொம்ப பசியில இருக்கேன். இப்ப ஏலத்தூள் போட்டுட்டு இறக்கிறேன். சரி. முந்திரி பருப்பா? ஆமா. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடு. ஓகே. எத்தனை நாள் வரைக்கும் இந்த அல்வா வச்சுக்கலாம்? ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்காம? ஆமா, ஃப்ரிட்ஜ்ல வைக்காமலே. கை போடாம? ஆமா. சூப்பர். கொடுங்க, சாப்பிட்டு பார்த்துருவோம். இந்தா சாப்பிட்டு பாருங்க. நிச்சயமா சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த அருமையான இஞ்சி அல்வா நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீக்கா. இஞ்சி அல்வா செய்யறதுக்கு இஞ்சி ஒரு 100 கிராம மிக்சியில தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. மை போல அரைச்சிட்டு இந்த இஞ்சி சக்கைய வடிகட்டியில நல்லா புழிஞ்சிட்டு அந்த இஞ்சி தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார்ல இந்த இஞ்சி தண்ணியோட ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிற கசகசா, பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் நல்லா கூழ் போல அரைச்சிக்கோங்க. இப்போ அடுப்புல கடாயை வச்சுட்டு கடாயை நல்லா காய வச்சோடனே முந்திரி பருப்பை நெய்ல வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில வெல்லம் போட்டு வெள்ளப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளப்பாக வடிகட்டில இருத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாய் நல்லா காஞ்ச உடனே ஆல்ரெடி நம்ம இருத்து வச்சிருக்கிற வெள்ளப்பாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த வெள்ளப்பாக ஒரு கொதி வந்த உடனே அதுல மறுபடியும் நம்ம ஆல்ரெடி கூல் பண்ணி வச்சிருக்கிற அந்த இஞ்சி, கசகசா, பேரிச்சம்பழ சாரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நெய் விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. நல்லா அல்வா பதத்துக்கு திரண்டு வந்த உடனே கடைசி இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிட்டு வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை கொஞ்சம் தூவிட்டு இறக்கிட்டீங்கன்னா சுட சுட இஞ்சி அல்வா ரெடி. நம்ம அஞ்சரை வீடு நிகழ்ச்சியில நிறைய அல்வா வெரைட்டி பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த அல்வால லிமிட்டே கிடையாது. ஸ்கை இஸ் த லிமிட்ன்ற மாதிரி தான் அந்த அல்வால எவ்வளவு வெரைட்டிஸ் தெரிஞ்சு செஞ்சு காமிச்சாங்க. ஆனா இது வரைக்கும் இல்லாத வெரைட்டியா இஞ்சி அல்வான்ற ஒரு புதுவிதமான ரெசிபியை இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம். இந்த இஞ்சி அல்வா பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது. நிஜம் அந்த நார்மல் கோதுமை அல்வா மாதிரி தான் இருக்கு. ஆனா சாப்பிடறதுக்கு எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துருவோமே. நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னேன்ல, சுருன் இருக்கும் சுருன் இருக்கும்னு. சுருன் தான் இருக்கு. அந்த வெள்ளைப்பாக அப்புறம் அந்த இஞ்சி, பேரிச்சம்பழம் எல்லாம் சேர்ந்த உடனே சூப்பரா இருக்கு. கரும்பு சாறு குடிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி தாங்க டேஸ்டா இருக்கு. அந்த கரும்பு சாறு மாதிரியே தான் இந்த இஞ்சி அல்வாவோட டேஸ்ட்டும் இருக்கு. அதனால சாப்பிட்ட உடனே அந்த வெள்ளை வாசனை, அதுக்கப்புறம் அந்த இஞ்சி வாசனை எல்லாமே பயங்கர தூக்கலா இருக்கும். அந்த நாக்குல அந்த டேஸ்ட் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இஞ்சி அல்வா ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னா நல்லா காரசாரமா இஞ்சி அல்வா சாப்பிடுங்க. ஓகேவா?